அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி இப்போ நியூ சிலபஸ் அப்டேட் பண்ண அப்புறம் நம்ம சிலபஸ் பேஸ் பண்ணி ஒவ்வொரு வீடியோவாக அப்லோடு பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த மாதிரி அப்லோடு பண்ண வீடியோஸு முதல் வீடியோவில் இருந்து 10வது வீடியோ வரைக்கும் மெர்ஜ் பண்ணி தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவில் என்னென்ன கொஷின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ற இண்டெக்ஸ் பேஜ் தான் இது. நீங்கள் இதை பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் இருக்கிறது எல்லாமே தனித்தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மெர்ஜ் பண்ணி போட்டால் எல்லாருக்கும் பார்க்குறவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இதை மெர்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக 6th தமிழில் இருந்து முழுமையாக நம்ம போட்டிருக்கோம். அதுதான் ஃபஸ்ட்டு முதல்ல வரும். அதற்கு அடுத்து கலைச்சொற்கள் வரும். 6th தமிழில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதற்கு அடுத்து 3வது பார்த்திங்கன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அது கவர் பண்ணியிருக்கோம். உவமை தொடர்கள் கவர் பண்ணியிருக்கோம். ஓரெழுத்து ஒரு மொழிகள், ஊர் பெயர்களின் மருவு, செய்வினை தொடர், செயற்பாட்டு வினைத்தொடர், இளமை பெயர்கள், ஒளி மரபு, வினை மரபு, தொகை மரபு, தன்வினை தொடர், பிறவினை தொடர். ஸோ இந்த 10 தலைப்பில் இருக்கக்கூடிய கொஷின் தான் இந்த வீடியோவில் முழுமையாக இருக்குது. ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லாத தனித்தனியாக அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நியூ சிலபஸை பற்றி கவலைப்பட தேவையில்லை. தேவையானது எல்லாமே நம்ம எடுத்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ வீடியோ பாருங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நியூ சிலபஸ் படி 6th தமிழ் இயல் 1லிருந்து 9 வரைக்கும் சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம். இந்த ஒரே ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக கம்ப்ளீட் ஆகிரும். 6th தமிழ் நியூ புக்கு. ஏன்னா சிலபஸ் சேஞ்சஸில் எல்லாமே சின்ன சின்ன டாபிக் தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. இனி இலக்கணம் தான் எல்லாமே. 85 கொஷின் இலக்கணம் தான். நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் மட்டும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அழகாக அடிச்சிடலாம். ஏன்னா சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுகன்னு நினச்சிட்டு அசால்ட்டாக விட வேண்டாம். எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஈஸியாக முடிச்சிடலாம். ஆனால் ரொம்ப கவனமாக படிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். அவ்வளோதான். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கோம். தொடர்ந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 6th தமிழ் இயல் 1 ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். சேர்த்தெழுதுக. நிலவு ப்ளஸ் என்று நிலவென்று, அதாவது இங்கே இருக்கக்கூடிய இவ்வு ப்ளஸ் ஏ இது ரெண்டும் சேரும்போது வே அப்படின்னு மாறுது. ஸோ நிலவு ப்ளஸ் என்று நிலவென்று. தமிழ் ப்ளஸ் எங்கள் தமிழெங்கள். இங்கே இருக்கக்கூடிய இல்லு ப்ளஸ் ஏ சேரும்போது லே அப்படின்னு மாறுது. தமிழ் ப்ளஸ் எங்கள் தமிழெங்கள். பாட்டு ப்ளஸ் இருக்கும் பாட்டிருக்கும். 8 ப்ளஸ் திசை 8 திசை, அதாவது இத்து வருது. சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் சிலப்பதிகாரம். பாருங்கள், சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் சிலப்பதிகாரம் அப்படின்னு சேருது. கணினி ப்ளஸ் தமிழ் கணினி தமிழ். ஸோ பாருங்கள், நிலவு ப்ளஸ் என்று நிலவென்று, தமிழ் ப்ளஸ் எங்கள் தமிழெங்கள், பாட்டு ப்ளஸ் இருக்கும் பாட்டிருக்கும், 8 ப்ளஸ் திசை 8 திசை, சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் சிலப்பதிகாரம், கணினி ப்ளஸ் தமிழ் கணினி தமிழ். சேர்த்தெழுதுக முடிஞ்சுது. நெக்ஸ்ட் பாருங்கள், 2வது கொஷின் பிரித்தெழுதுக. பிரித்தெழுதுக பாருங்கள். அமுதென்று அமுது ப்ளஸ் என்று அமுதென்று. செம்பயிர் செம்பயிர் செம்மை ப்ளஸ் பயிர். பாருங்கள், செம்பயிர் செம்மை ப்ளஸ் பயிர். செந்தமிழ் செம்மை ப்ளஸ் தமிழ். பொய்யகற்றும் பொய் ப்ளஸ் அகற்றும் பொய்யகற்றும். அக்ரிணை அல் ப்ளஸ் திணை அப்படின்னு பாருங்கள். அக்ரிணை அல் ப்ளஸ் திணை. பாகற்காய் பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய் பாகற்காய். இடப்புறம் இடது ப்ளஸ் புறம் இடப்புறம். சீரிழமை சீர் ப்ளஸ் இளமை சீரிழமை. ஸோ 6th அவ்வளோதான். இயல் 1 முடிஞ்சது. இயல் 2 பார்க்கலாம். பிரித்தெழுதுக. வெண்குடை வெண்மை ப்ளஸ் குடை. வெண்குடை வெண்மை ப்ளஸ் குடை. பொற்கோட்டு பொன் ப்ளஸ் கோட்டு
பொற்கோட்டு பாருங்கள் பொன் ப்ளஸ் கோட்டு. நன்மாடங்கள் நன்மை ப்ளஸ் மாடங்கள் நன்மாடங்கள். நிலத்தினிடையே நிலத்தின் ப்ளஸ் இடையே நிலத்தினிடையே. தட்பவெப்பம் தட்பம் ப்ளஸ் வெப்பம் தட்பவெப்பம். வேதியுரங்கள் வேதி ப்ளஸ் உரங்கள் வேதி உரங்கள். ஸோ பிரித்தெழுதுக அவ்வளோதான். சேர்த்தெழுதுக பாருங்கள் இயல் 2ல் சேர்த்தெழுதுக. கொங்கு ப்ளஸ் அலர் கொங்கலர். கொங்கு ப்ளஸ் அலர் பாருங்கள் கொங்கலர். அவன் ப்ளஸ் அலிபோல் அவனளிபோல் அவன் ப்ளஸ் அலிபோல் அவனளிபோல். முத்து ப்ளஸ் சுடர் முத்துச்சுடர் முத்து ப்ளஸ் சுடர் முத்துச்சுடர். நிலா ப்ளஸ் ஒளி நிலா ஒளி நிலா ப்ளஸ் ஒளி நிலா ஒளி. தரை ப்ளஸ் இறங்கும் தரை இறங்கும் தரை ப்ளஸ் இறங்கும் தரை இறங்கும். வழி ப்ளஸ் தடம் வழித்தடம். இத்து வருது வழி ப்ளஸ் தடம் வழித்தடம். ஸோ இயல் 3 6th இயல் 3 பிரித்தெழுதுக. கண்டறி கண்டு ப்ளஸ் அரி கண்டறி. ஓய்வர ஓய்வு ப்ளஸ் அற ஓய்வர. ஆழக்கடல் ஆழம் ப்ளஸ் கடல் ஆழக்கடல். விண்வெளி விண் ப்ளஸ் வெளி விண்வெளி. நின்றிருந்த நின்று ப்ளஸ் இருந்த நின்றிருந்த. அவ்வுருவம் ஆ ப்ளஸ் உருவம் அவ்வுருவம். ஸோ பிரித்தெழுதுக முடிஞ்சது. சேர்த்தெழுதுக பார்க்கலாம் இயல் 3. சேர்த்தெழுதுக. ஏன் ப்ளஸ் என்று ஏனென்று. ஔடதம் ப்ளஸ் ஆம் ஔடதமாம் பாருங்கள் ஔடதம் ப்ளஸ் ஆம் ஔடதமாம். நீலம் ப்ளஸ் வான் நீலவான் நீலம் ப்ளஸ் வான் நீலவான். இல்லாது ப்ளஸ் இயங்கும் இல்லாதியங்கும் இல்லாது ப்ளஸ் இயங்கும் இல்லாதியங்கும். மருத்துவம் ப்ளஸ் துறை மருத்துவத்துறை. செயல் ப்ளஸ் இலக்க செயலிலக்க செயல் ப்ளஸ் இலக்க செயலிலக்க. ஸோ நெக்ஸ்ட் இயல் 4 பிரித்தெழுதுக. இடமெல்லாம் இடம் ப்ளஸ் எல்லாம் இடமெல்லாம். மாசற மாசு ப்ளஸ் அற மாசற. பசியின்றி பசி ப்ளஸ் இன்றி பசியின்றி. படிப்பறிவு படிப்பு ப்ளஸ் அறிவு படிப்பறிவு. கைப்பொருள் கை ப்ளஸ் பொருள் கைப்பொருள். சேர்த்தெழுதுக பார்க்கலாம். குற்றம் ப்ளஸ் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர். அதாவது இந்த இம்மு இந்த ஈ வந்து சேரும் போது மீ அப்படின்னு வந்து மாறுது. ஸோ பேசிக் தான். சிறப்பு ப்ளஸ் உடையார் சிறப்புடையார். காடு ப்ளஸ் ஆறு காட்டாறு. மானம் ப்ளஸ் இல்லா மானமில்லா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இயல் 5 6th தமிழ் இயல் 5 நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுக பாருங்கள். நன்றி அறிதல் நன்றி ப்ளஸ் அறிதல் நன்றி அறிதல். பொறையுடைமை பொறை ப்ளஸ் உடைமை பொறை உடைமை. பொருளுடைமை பொருள் ப்ளஸ் உடைமை பொருளுடைமை. பாட்டிசைத்து பாட்டு ப்ளஸ் இசைத்து பாட்டிசைத்து. கண்ணுறங்கு கண் ப்ளஸ் உறங்கு கண்ணுறங்கு. தாலாட்டு தாள் ப்ளஸ் ஆட்டு தாலாட்டு. போகி பண்டிகை போகி ப்ளஸ் பண்டிகை போகி பண்டிகை. நெக்ஸ்ட்டு சேர்த்ததுக. அறிவு ப்ளஸ் உடைமை அறிவுடைமை அறிவு ப்ளஸ் உடைமை அறிவுடைமை. இவை ப்ளஸ் எட்டும் இவை எட்டும் இவை ப்ளஸ் எட்டும் இவை எட்டும். உள்ளுவது ப்ளஸ் எல்லாம் உள்ளுவதெல்லாம் உள்ளுவது ப்ளஸ் எல்லாம் உள்ளுவதெல்லாம். பயன் ப்ளஸ் இலா பயனிலா. அதாவது இந்த இன்னு ப்ளஸ் இ சேரும்போது நீ அப்படின்னு வந்து சேருது. பேசிக் தான். பயன் ப்ளஸ் இலா பயனிலா. வாழை ப்ளஸ் இலை வாழை இலை வாழை ப்ளஸ் இலை வாழை இலை. கை ப்ளஸ் அமர்த்தி கையமர்த்தி. பொங்கல் ப்ளஸ் அன்று பொங்கல் அன்று பொங்கல் ப்ளஸ் அன்று பொங்கல் அன்று. ஸோ நெக்ஸ்ட்டு இயல் 6 பிரித்தெழுதுக.
கல்லெடுத்து, கல் ப்ளஸ் எடுத்து, கல்லெடுத்து. இந்த லே எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். இந்த இல்லு ப்ளஸ்ஸு ஏ இதுதான் வந்து இந்த லே அப்படின்னு வந்து மாறுது. கல்லெடுத்து, கல் ப்ளஸ் எடுத்து. நானிலம், 4 ப்ளஸ் நிலம், நானிலம். கதிர்ச்சுடர், கதிர் ப்ளஸ் சுடர், கதிர்ச்சுடர். மூச்சடக்கி, மூச்சு ப்ளஸ் அடக்கி, மூச்சடக்கி. இப்போ இந்த சைடு கதிர் ப்ளஸ் சுடர்னு கொடுத்துட்டு சேர்த்து எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா கதிர் ப்ளஸ் சுடர், கதிர்ச்சுடர். இச்சு வருது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வண்ணப்படங்கள், வண்ணம் ப்ளஸ் படங்கள், வண்ணப்படங்கள். விரிவடைந்த, விரிவு ப்ளஸ் அடைந்த, விரிவடைந்த. சேர்த்து எழுதுக பார்க்கலாம். நாடு ப்ளஸ் என்ற, நாடென்ற, நாடு ப்ளஸ் என்ற, நாடென்ற. களம் ப்ளஸ் ஏரி, களமேரி, களம் ப்ளஸ் ஏரி, களமேரி. பெருமை ப்ளஸ் வானம், பெருவானம், பெருமை ப்ளஸ் வானம் தான் பெருவானம். அடிக்கும் ப்ளஸ் அலை, அடிக்கும் அலை, அடிக்கும் ப்ளஸ் அலை, அடிக்கும் அலை. வணிகம் ப்ளஸ் சாத்து, வணிகச் சாத்து, வணிகம் ப்ளஸ் சாத்து, வணிகச் சாத்து. பண்டம் ப்ளஸ் மாற்று, பண்டமாற்று, பண்டம் ப்ளஸ் மாற்று, பண்டமாற்று. ஸோ நெக்ஸ்ட்டு இயல் 7. இயல் 7ல் பிரித்தெழுதுக ஒன்று, சேர்த்தெழுதுக ஒன்று தான் இருக்குது. பிரித்தெழுதுக பாருங்கள். நூலாடை, நூல் ப்ளஸ் ஆடை, நூலாடை, நூல் ப்ளஸ் ஆடை. சேர்த்தெழுதுக எதிர் ப்ளஸ் ஒலிக்க, எதிரொலிக்க, எதிர் ப்ளஸ் ஒலிக்க, எதிரொலிக்க. ஸோ நெக்ஸ்ட்டு இயல் 8. சேர்த்தெழுதுக பாருங்கள். தம் ப்ளஸ் உயிர், தம்முயிர், தம் ப்ளஸ் உயிர், தம்முயிர். இன்புற்று ப்ளஸ் இருக்க, இன்புற்று இருக்க, இன்புற்று ப்ளஸ் இருக்க, இன்புற்று இருக்க. ஸோ அவ்வளோதான் இருக்குது. பிரித்தெழுதுக ஒன்றே ஒன்று தான். தான் என்று, தான் ப்ளஸ் என்று, தான் என்று. ஸோ நெக்ஸ்ட் இயல் 9. பிரித்தெழுதுக. எளிதாகும், எளிது ப்ளஸ் ஆகும், எளிதாகும். பாலையெல்லாம், பாலை ப்ளஸ் எல்லாம், பாலையெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு சேர்த்தெழுதுக. இனிமை ப்ளஸ் உயிர், இன்னுயிர், இனிமை ப்ளஸ் உயிர், இன்னுயிர். மலை ப்ளஸ் எலாம், மலையெல்லாம், மலை ப்ளஸ் எலாம், மலையெல்லாம். 6th சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக முடிச்சிட்டோம். இயல் 1லேருந்து 9 வரைக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம தனித்தனியாக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து. நீங்கள் எந்த பயமும் வேண்டாம். நிறைய பார்த்தாச்சு, நிறைய மாற்றங்களை பார்த்தாச்சு. இது ஒரு பெரிய மாற்றம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அடுத்த வீடியோ வந்து வரும், பாருங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நியூ சிலபஸ் படி 6th தமிழ் இயல் 1லேருந்து 9 வரைக்கும் கலைச்சொற்கள் இந்த வீடியோவில் வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக ஒரு வீடியோ வந்து போட்டுட்டோம். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ தொடர்ந்து சிலபஸ் வைஸ் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். 6th தமிழ் இயல் 1ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பாருங்கள். வலஞ்சுழி கிளாக் வைஸ், இடஞ்சுழி ஆன்டி கிளாக் வைஸ். இணையம் இன்டர்நெட், தேடுபொறி சர்ச் என்ஜின். குரல் தேடல் வாய்ஸ் சர்ச். தொடுதிரை டச் ஸ்க்ரீன். புலனம் வாட்ஸ்அப். முகநூல் ஃபேஸ்புக். செயலி ஆப். வலஞ்சுழி கிளாக் வைஸ், இடஞ்சுழி ஆன்டி கிளாக் வைஸ். இணையம் இன்டர்நெட், தேடுபொறி சர்ச் என்ஜின். குரல் தேடல் வாய்ஸ் சர்ச். தொடுதிரை டச் ஸ்க்ரீன். புலனம் வாட்ஸ்அப். முகநூல் ஃபேஸ்புக். செயலி ஆப். ஸோ இயல் 2 6th தமிழ் இயல் 2ல் பாருங்கள். தமிழுக்கு நிகரான ஆங்கில சொற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டம் கான்டினென்ட். வலசை மிக்ரேஷன். தட்பவெப்பநிலை கிளைமேட். புகலிடம் செஞ்சுரி. வானிலை வெதர். புவியீர்ப்பு புலம் கிரேவிடேஷனல் ஃபீல்டு. கண்டம் வந்து கான்டினென்ட், வலசை மிக்ரேஷன், தட்பவெப்பநிலை கிளைமேட், புகலிடம் செஞ்சுரி, வானிலை வெதர், புவியீர்ப்பு புலம் கிரேவிடேஷனல் ஃபீல்டு. இயல் 3 பாருங்கள். தமிழுக்கு நிகரான ஆங்கில சொற்கள். செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கைக்கோள் சேட்டலைட்.
மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர், நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் கணினி தமிழ்லேயே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. காலிங் பெல் அழைப்பு மணி, மிஷின் இயந்திரம், ரோபோ இயந்திர மனிதன். செயற்கை நுண்ணறிவு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கைக்கோள் சேட்டலைட், மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர், நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் கணினி, காலிங் பெல் அழைப்பு மணி, மிஷின் இயந்திரம், ரோபோ இயந்திர மனிதன். இயல் 4 கலைச்சொல் அறிவோம். கல்வி எஜுகேஷன், தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல், மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம் லைப்ரரி, மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர், மின்தூக்கி லிஃப்ட், மின்னஞ்சல் இமெயில், குறுந்தகடு காம்பேக்ட் டிஸ்க் சிடி, மின் நூலகம் இ லைப்ரரி, மின் நூல் இ புக்ஸ், மின் இதழ்கள் இ மேகசின். கல்வி எஜுகேஷன், தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல், மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம் லைப்ரரி, மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர், மின் தூக்கி லிஃப்ட், மின்னஞ்சல் இமெயில், குறுந்தகடு காம்பேக்ட் டிஸ்க், மின் நூலகம் இ லைப்ரரி, மின் நூல் இ புக்ஸ், மின் இதழ்கள் இ மேகசின். ஸோ நெக்ஸ்ட்டு 6th தமிழ் இயல் 5 நல்வரவு வெல்கம், சிற்பங்கள் ஸ்கல்ப்சர்ஸ், சில்லுகள் சிப்ஸ், ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ், ஒப்பனை மேக்கப், சிற்றுண்டி டிஃபன். நல்வரவு வெல்கம், சிற்பங்கள் வந்து ஸ்கல்ப்சர்ஸ், சில்லுகள் சிப்ஸ், ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ், ஒப்பனை மேக்கப், சிற்றுண்டி டிஃபன். ஸோ நெக்ஸ்ட்டு இயல் 6 கலைச்சொல் அறிவோம். பண்டம் கமோடிட்டி, பயணப்படகுகள் பெரிரிஸ், பாரம்பரியம் ஹெரிட்டேஜ், நுகர்வோர் கன்சியூமர், கடற்பயணம் வயேஜ், தொழில் முனைவோர் என்டர்பிரினர், கலப்படம் அடல்ட்ரேஷன், வணிகர் மெர்ச்சன்ட். பண்டம் கமோடிட்டி, பயணப்படகுகள் பெரிரிஸ், பாரம்பரியம் ஹெரிட்டேஜ், நுகர்வோர் கன்சியூமர், கடற்பயணம் வயேஜ், தொழில் முனைவோர் என்டர்பிரினர், கலப்படம் அடல்ட்ரேஷன், வணிகர் மெர்ச்சன்ட். ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்கள் கரன்சி நோட் பணத்தாள், பேங்க் வங்கி, செக் காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை, டிஜிட்டல் மின்னணுமயம், டெபிட் கார்டு பற்று அட்டை, கிரெடிட் கார்டு கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங் மின்னணு வணிகம், இ-காமர்ஸ் இணையதள வணிகம். கரன்சி நோட் பணத்தாள், பேங்க் வங்கி, செக் காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை, டிஜிட்டல் மின்னணுமயம், டெபிட் கார்டு பற்று அட்டை, கிரெடிட் கார்டு கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங் மின்னணு வணிகம், இ-காமர்ஸ் இணையதள வணிகம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இயல் 7 தமிழ் சொல்லுக்கு நிகரான ஆங்கில சொற்கள் நாட்டுப்பற்று பெட்ரோட்டிசம், கலைக்கூடம் ஆர்ட் கேலரி, இலக்கியம் லிட்ரேச்சர், மெய் உணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. நாட்டுப்பற்று பெட்ரோட்டிசம், கலைக்கூடம் ஆர்ட் கேலரி, இலக்கியம் லிட்ரேச்சர், மெய் உணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் இயல் 8 தமிழ் சொல்லுக்கு நிகரான ஆங்கில சொற்கள் அறக்கட்டளை ட்ரஸ்ட், தன்னார்வலர் வாலண்டியர்ஸ், இளம் செஞ்சிலுவை சங்கம், ஜூனியர் ரெட் கிராஸ், சாரண சாரணியர், ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ், சமூக சேவகர் சோசியல் ஒர்க்கர். அறக்கட்டளை வந்து ட்ரஸ்ட், தன்னார்வலர் வாலண்டியர்ஸ், இளம் செஞ்சிலுவை சங்கம், ஜூனியர் ரெட் கிராஸ், சாரண சாரணியர், ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ், சமூக சேவகர் சோசியல் ஒர்க்கர். ஸோ இயல் 9 தமிழ் சொல்லுக்கு நிகரான ஆங்கில சொற்கள் மனிதநேயம் ஹியூமனிட்டி, கருணை மெர்சி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளனேஷன், நோபல் பரிசு நோபல் பிரைஸ், சரக்குந்து லாரி.
மனிதநேயம், ஹியூமனிட்டி, கருணை, மெர்சி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, டிரான்ஸ்பிளேஷன், நோபல் பரிசு, நோபல் பிரைஸ், சரக்குந்து, லாரி. கலைச்சொற்கள் 6th தமிழ் இயல் 1லேருந்து 9 வரைக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து ஒரு சிலபஸ் டாப்பிக்கோடு சந்திக்கலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மொத்தமாக ஒரு 13 கொஷின் வந்து எடுத்திருக்கோம். இது நியூ புக்கு ஓல்டு புக்கு சேர்ந்தது தான். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஏதாவது வந்தால் அது பார்ட் 2ஆக நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். இப்போதைக்கு கிடைக்கிறது எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்டே வருவோம். எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்தால் அது பார்ட் 2ஆக நம்ம வந்து கொடுப்போம். அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுக்குமே பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பிளேலிஸ்ட் போய் பாருங்கள். ஹெட்டிங்ஸ் வச்சு நியூ சிலபஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். வீடியோஸ் தொடர்ந்து 2-3 வீடியோஸ் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பிளேலிஸ்ட்டு போய் விசிட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் இது வந்து ஒரு பொருள் குறித்த பல சொல், அதே வந்து பல பொருள் குறித்த ஒரு சொல், அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கும் இருக்குது. கடல், அப்புறம் வந்து கப்பலை குறிக்கும் வேறு பெயர்கள்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். கடலை குறிக்கும் வேறு பெயர்கள்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அது தனி வீடியோஸாக நம்ம வந்து கொடுப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு பொருள் குறித்த பல சொற்கள். முதல் பாருங்கள், அழகு. அழகு வந்து பொலிவு, எழில், வனப்பு. அழகு வந்து பொலிவு, எழில், வனப்பு. இரக்கம், அருள், பரிவு, கருணை. அருள், பரிவு, கருணை. கிளி, தத்தை, சுகம், கிள்ளை. கிளி வந்து தத்தை, சுகம், கிள்ளை. மலை, வெற்பு, சிலம்பு, பொறுப்பு. மலை வந்து வெற்பு, சிலம்பு, பொறுப்பு. கதிரவன், சூரியன், பகலவன், ஞாயிறு. கதிரவன் வந்து சூரியன், பகலவன், ஞாயிறு. கடல், பறவை, முன்னீர், உவரி, ஆழி. கடலை குறிக்கும் வேறு பெயர்கள் நிறைய இருக்குது. அது தனி வீடியோ வந்து வரும். இதில் வந்து பறவை, முன்னீர், உவரி, ஆழி. குழந்தை, மகவு, குளவி, சேய், மதலை. குழந்தை வந்து மகவு, குளவி, சேய், மதலை. செய்யுள், பா, கவிதை, யாப்பு. செய்யுள் வந்து பா, கவிதை, யாப்பு. சொல், பதம், மொழி, கிளவி. சொல் வந்து பதம், மொழி, கிளவி. நெருப்பு, தீ, அனல், கனல். நெருப்பு வந்து தீ, அனல், கனல். பெண்கள், மடவார், மின்னார். பெண்கள் வந்து மடவார், மின்னார். வயல், கழனி, பலனம், செய். வயல் வந்து கழனி, பலனம், செய். உலகம், காசினி, புவனம், பூதலம், ஞாலம். காசினி, புவனம், பூதலம், ஞாலம். ஸோ மொத்தம் 13 கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஏதாவது வந்தால் நம்ம வந்து அது வீடியோஸ் வந்து கொடுத்துருவோம். மேக்ஸிமம் எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சி கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து கொடுத்துருவோம். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உவமை தொடர்கள் வந்து பார்க்க போகிறோம். மொத்தமாக 23 உவமை தொடர்கள் வந்து எடுத்திருக்கோம். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே தேடி பார்த்தாச்சு, இவ்வளோ தான் இருக்குது. இந்த 23 நீங்கள் தெளிவாக படிச்சிங்கன்னா கட்டாயம் இதிலிருந்து தான் கொஷின் வந்து கேட்க போகிறாங்க. நம்ம தொடர்ந்து வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். ஏற்கனவே நேற்று ஒரு 3 வீடியோ வந்து போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். அதே மாதிரி ஓல்டு புக்கு தமிழ், அதில் இருக்கக்கூடிய இலக்கணம் உங்களுக்கு இயல் வைஸ் நான் வந்து கொடுத்துட்றேன். இலக்கணம் பேஸ் பண்ணி நீங்கள், அதாவது நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்லை. வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, பிளேலிஸ்ட்டு போங்க. புது புது பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பேன். வீடியோ போட நீங்கள் வீடியோஸ் வந்து அங்கே பார்த்துக்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு சில நேரத்தில் வராது. அதனால் நீங்கள் பிளேலிஸ்ட்டு போய் விசிட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸான லிங்க் வந்து நான் கொடுப்பேன். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உவமை தொடர்கள். ஆகாய தாமரை, இல்லாத ஒன்று. எல்லாமே சின்ன சின்ன டாபிக் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. சின்ன சின்ன டாபிக் தான், இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அப்போ தான் கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து வராது. ஆகாய தாமரை, இல்லாத ஒன்று. ஆயிரங்காலத்து பயிர், நீண்ட காலத்திற்குரியது. ஆயிரங்காலத்து பயிர், நீண்ட காலத்திற்குரியது. முதலை கண்ணீர், பொய்யழுகை. முதலை கண்ணீர், பொய்யழுகை. கெட்டியளத்தல், மிகுதியாக பேசுதல். கெட்டியளத்தல்,
மிகுதியாக பேசுதல். இலவு காத்த கிளி போல ஏமாற்றம். இலவு காத்த கிளி போல ஏமாற்றம். தாமரை இலை தண்ணீர் போல பற்றின்மை. தாமரை இலை தண்ணீர் போல பற்றின்மை. உயிரும் உடம்பும் போல ஒற்றுமை. உயிரும் உடம்பும் போல ஒற்றுமை. இடி விழுந்த மரம் போல வேதனை. இடி விழுந்த மரம் போல வேதனை. அத்தி பூத்தது போல அரிய செயல். அத்தி பூத்தது போல அரிய செயல். பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல். பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல். காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாராத நிகழ்வு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணோம். ஸோ பார்த்துக்கோங்க. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாராத நிகழ்வு. விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். சிலை மேல் எழுத்து போல நிலைத்து நிற்பது. சிலை மேல் எழுத்து போல நிலைத்து நிற்பது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மை. உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மை. மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாக. மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாக. மலைமுகம் காணா பயிர் போல வாட்டம். மலைமுகம் காணா பயிர் போல வாட்டம். கிணற்று தவளை போல வெளியுலகம் அறியாமை. கிணற்று தவளை போல வெளியுலகம் அறியாமை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை. கடலில் கரைத்த பெருங்காயம் போல வீணாதல். கடலில் கரைத்த பெருங்காயம் போல வீணாதல். கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல். கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல். காணல் நீர் இல்லாத ஒன்று. காணல் நீர் இல்லாத ஒன்று. கம்பி நீட்டுதல் விரைந்து வெளியேறுதல். கம்பி நீட்டுதல் விரைந்து வெளியேறுதல். மொத்தமாக 23 இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இருக்குது. இதுக்கு மேலே மேக்ஸிமம் இல்லை. இருந்தால் நம்ம கொடுப்போம். அடுத்து இதில் இருந்து தான் கொஷின் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஓரெழுத்து ஒரு மொழிகள் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் கொடுத்துருக்காங்க. இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். எந்த கொஷின் கேட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வில் ஓரெழுத்து ஒரு மொழிகள் நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. நீங்கள் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஓரெழுத்து ஒரு மொழிகள் நியூ சிலபஸில் எதில் கொடுத்துருக்காங்கன்னா அழகு 2 அதாவது சொல்லகராதி அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ முழுமையாக பார்க்கலாம். அதே மாதிரி ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய இலக்கணம் நமக்கு சிலபஸில் தேவையானது எல்லாமே ஓல்டு புக்கில் எங்கே இருந்தாலும் எடுத்து வீடியோ பதிவு கண்டிப்பாக கொடுத்துருவோம். 1 by 1 கொடுத்து தான் இருக்கும். 11th 12th இருக்கட்டும், சிறப்பு தமிழாக இருக்கட்டும். ஸோ சிலபஸுக்கு தேவையானது எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம எடுத்து கொடுத்துருவோம். நம்ம பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பிளேலிஸ்ட் போய் பாருங்கள். ஏன்னா தொடர்ந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு வீடியோ பார்க்க முடியாமல் கூட போயிடும். அதனால் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா நீங்கள் பிளேலிஸ்ட்டு மொத்தம் 7 பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். சிலபஸ் படி தமிழுக்கு நீங்கள் ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டும் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்த வீடியோ பார்க்காத வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தொடர்ந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 4 பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இன்னும் 3 இதுலேருந்து சிலபஸ்லேருந்து நம்ம வீடியோஸ் போட்டதுமே அதுவும் க்ரியேட் பண்ணிடுவோம். மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம்.
ஸோ பாருங்கள், 1 பை 1 பார்க்கலாம். ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் 42. இந்த 42 அப்படின்றது எந்த நூல் குறிப்பிடுதுன்னா நன்னூல் வந்து குறிப்பிடுகிறது. ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை 42 என குறிப்பிட்ட நூல் எது அப்படின்னா நன்னூல். ஸோ முதல் பாருங்கள், ஆ அப்படின்னா பசு, ஆ அப்படின்னா பசு, ஈ அப்படின்னா கொடு, ஈனா கொடு, ஊ அப்படின்னா இறைச்சி, ஊனா இறைச்சி, ஏ அப்படின்னா அம்பு, ஏ அப்படின்னா அம்பு, ஐ அப்படின்னா தலைவன், ஐ அப்படின்னா தலைவன். இது வந்து 42 இருக்கிறதுனால ஒரு 5 பிரித்து வச்சு படிச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ முதல் 5 பாருங்கள். ஆனா பசு, ஈனா கொடு, ஊ அப்படின்னா இறைச்சி, ஏனா அம்பு, ஐ அப்படின்னா தலைவன். ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை, ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை. கா அப்படின்னா சோலை, கானா சோலை. கூ அப்படின்னா பூமி, கூனா பூமி. கை அப்படின்னா ஒழுக்கம், கைனா ஒழுக்கம். கோனா அரசன், கோ அப்படின்னா அரசன். ஸோ அடுத்த 5 பாருங்கள். ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை, கானா சோலை, கூனா பூமி, கைனா ஒழுக்கம், கோனா அரசன். 11 பாருங்கள். சா அப்படின்னா இறந்து போ, சானா இறந்து போ. சி அப்படின்னா இகழ்ச்சி, சீனா இகழ்ச்சி. சேனா உயர்வு, சே அப்படின்னா உயர்வு. சோனா மதில், சேனா உயர்வு, சோனா மதில். தா அப்படின்னா கொடு, தானா கொடு. ஸோ அடுத்து 5 பாருங்கள். சானா இறந்து போ, சீனா இகழ்ச்சி, சேனா உயர்வு, சோனா மதில், தா அப்படின்னா கொடு. தீ அப்படின்னா நெருப்பு, தீனா நெருப்பு. தூ அப்படின்னா தூய்மை, தூனா தூய்மை. தே அப்படின்னா கடவுள், தேனா கடவுள். தை அப்படின்னா தைத்தல், தைனா தைத்தல். நா அப்படின்னா நாவு, நானா நாவு. பாருங்கள், தீனா நெருப்பு, தூணா தூய்மை, தே கடவுள், தை தைத்தல், நா நாவு. நீனா முன்னிலை ஒருமை, நீ அப்படின்னா முன்னிலை ஒருமை. நேனா அன்பு, நேனா அன்பு. நை அப்படின்னா இழிவு, நைனா இழிவு. நோ அப்படின்னா வறுமை, நோ அப்படின்னா வறுமை. ஸோ இந்த 4 பார்த்துடலாம். நீனா முன்னிலை ஒருமை, நேனா அன்பு, நைனா இழிவு, நோ அப்படின்னா வறுமை. பா அப்படின்னா பாடல், பானா பாடல். பூனா மலர், பூனா மலர். பே அப்படின்னா மேகம், பேனா மேகம். பை அப்படின்னா இளமை, போ அப்படின்னா செல், மானா மாமரம். ஸோ இந்த 30 பாருங்கள். இந்த 6 பாருங்கள். பானா பாடல், பூனா மலர், பே அப்படின்னா மேகம், பை அப்படின்னா இளமை, போ அப்படின்னா செல், மானா மாமரம். மீ அப்படின்னா வான், மீனா வான். மூனா மூப்பு, மூனா மூப்பு. மே அப்படின்னா அன்பு, மேனா அன்பு. மை அப்படின்னா அஞ்சனம், மைனா அஞ்சனம். மோ அப்படின்னா முகத்தல், மோனா முகத்தல். மீ அப்படின்னா வான், மூனா மூப்பு, மேனா அன்பு, மை அப்படின்னா அஞ்சனம், மோனா முகத்தல். யா அப்படின்னா அகலம், யானா அகலம். வானா அழைத்தல். வி அப்படின்னா மலர், வை அப்படின்னா புல், வவ் அப்படின்னா கவர். நோனா நோய், து அப்படின்னா உன். யானா அகலம், வா அழைத்தல், வி மலர், வை அப்படின்னா புல், வவுனா கவர், நோ அப்படின்னா நோய், து அப்படின்னா உன். ஸோ 42 வந்து பார்த்துட்டோம். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ. வணக்கம். இந்த வீடியோவில் ஊர் பெயர்களின் மருவு இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வில் எல்லா எக்ஸாம்லேயும் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இருக்கிறது மொத்தம் 11 ஊர் பெயர் இருக்குது. 11மே வந்து எடுத்துட்டோம். இதை தாண்டி கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஏதாவது இருந்தால் நம்ம திரும்ப வந்து எடுத்து வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ தொடர்ந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பாருங்கள், ப்ளேலிஸ்ட் வந்து கொடுத்துருவேன். அல்லது ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நம்ம வந்து தமிழுக்கு வந்து நியூ சிலபஸுக்கு ப்ளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாத்துலேயும் வீடியோஸ் ஆட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் போய் அங்கே வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு 2-3 வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ண மாதிரி ஃபீல் இருந்ததுன்னா நீங்கள் அங்கே போய் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்துக்கலாம்.
ஸோ நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னு எந்த பயமும் வேண்டாம். நம்ம வந்து தொடர்ந்து தேவையானது எல்லாமே அப்லோடு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஃபஸ்ட்டு இருக்க கண்டென்ட் எல்லாம் நான் கொடுத்துட்றேன். அப்புறம் இல்லாதெல்லாம் தேடி பிடிச்சி எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சி நம்ம வீடியோ வந்து கொடுத்துருவோம். ஸோ எந்த பயமும் வேண்டாம். கொடுக்கக்கூடிய வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இதில் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் கலெக்ஷன் பண்ணி அது ஒரு ஃபுல் பேக்கேஜ் ஆனப்பறம் நம்ம வந்து புக்காக வந்து வெளியிடுவோம். ஸோ அப்போ வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் புக்கு வரும்னு வெயிட் பண்ண வேண்டாம். நீங்கள் இப்போ வீடியோஸ் வரும்போதே பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன கண்டென்ட் தான், சின்ன சின்ன டாபிக் தான், வீடியோவும் சின்ன சின்ன வீடியோ தான். ஸோ டைம் கிடைக்கும் போதே நீங்கள் பார்த்துட்டே இருங்க. புக்குக்காக வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா அது சுச்சுவேஷனை பொறுத்து தான் புக்கு வந்து வரும். ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஊர் பெயர்களின் மருவு. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் வந்து கோவை. கோயம்புத்தூர் வந்து கோவை. தஞ்சாவூர் தஞ்சை. தஞ்சாவூர் வந்து தஞ்சை. திருச்சிராப்பள்ளி வந்து திருச்சி. திருச்சிராப்பள்ளி திருச்சி. திருநெல்வேலி வந்து நெல்லை. திருநெல்வேலி நெல்லை. உதகமண்டலம் வந்து உதகை. உதகமண்டலம் வந்து உதகை. புதுக்கோட்டை வந்து புதுகை. இதுதான் வித்தியாசமாக இருக்கும். மேலே இருக்க பேர் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம், படிச்சிருப்போம், நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இப்போ கோயம்புத்தூர்னா கோவை தெரியும், தஞ்சாவூர் தஞ்சை தெரியும், திருச்சிராப்பள்ளி திருச்சி தெரியும், திருநெல்வேலி வந்து நெல்லை தெரியும், உதகமண்டலம் உதகை வந்து தெரியும். மேக்சிமம் எல்லாருக்கும் தெரியும். தெரியாத ஊர் பேர் தான் பாருங்கள். புதுக்கோட்டை வந்து புதுகை. புதுக்கோட்டை புதுகை. நாகப்பட்டினம் வந்து நாகை. நாகப்பட்டினம் வந்து நாகை. கும்பகோணம் வந்து குடந்தை. கும்பகோணம் வந்து குடந்தை. புதுச்சேரி வந்து புதுவை. பாருங்கள், இங்கே புதுகை புதுவை. புதுக்கோட்டைனா புதுகை, புதுச்சேரினா புதுவை. மயிலாப்பூர் வந்து மயிலை. மயிலாப்பூர் வந்து மயிலை. ஸோ கடைசி வந்து சைதாப்பேட்டை வந்து சைதை. சைதாப்பேட்டை வந்து சைதை. ஸோ வித்தியாசமாக இருக்கிறது மட்டும் பாருங்கள். புதுக்கோட்டை வந்து புதுகை, நாகப்பட்டினம் வந்து நாகை, கும்பகோணம் வந்து குடந்தை, புதுச்சேரி புதுவை, மயிலாப்பூர் வந்து மயிலை, சைதாப்பேட்டை வந்து சைதை. மொத்தமாகவே இந்த 11 தான் இருக்குது. இந்த 11 இருக்கிறதா சுற்றி எல்லா கொஷின் பேப்பர்லையும் கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப சின்ன டாபிக் தான், முடிச்சிட்டோம். அடுத்த ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் செய்வினை தொடர், செயப்பாட்டு வினைத்தொடர், ஸோ இதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நியூ சிலபஸில் வந்து எதில் கொடுத்துருக்காங்கன்னா அழகு 3 எழுதும் திறன், அந்த அழகு 3ல் வந்து இது கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சிலபஸ் வைஸு பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோடு பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டு போய் விசிட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். மீதியெல்லாம் தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். செய்வினை தொடர். முதல்ல வந்து செய்வினை தொடர் வந்து முடிச்சிடலாம். செய்வினை தொடருக்கான டெஃபினேஷன் வந்து நான் சொல்கிற பாருங்கள். எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர். செய்வினை தொடரில் செய்யப்படு பொருளோடு இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வெளிப்பட்டு வரும், சில தொடர்களில் மறைந்து வரும். இதுதான் வந்து செய்வினை தொடருக்கான டெஃபினேஷன். இந்த கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வில் எல்லா இதுலையுமே இது கொஷின் கேட்டிருக்காங்க. செய்வினை தொடர், செயப்பாட்டு வினை தொடர், தன்வினை தொடர், பிறவினை தொடர், இது எல்லாமே கேட்டிருக்காங்க. தன்வினை பிறவினை வந்து நம்ம தனியாக அப்லோட் பண்ணுவோம். ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடரறிதல்னு ஒரு தலைப்பு இருக்குது. அதுக்கும் கொஷின் எல்லாம் ரெடியாக இருக்குது. அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ செய்வினை தொடர் இப்போ வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். ஸோ இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்பட்டு வரும் அல்லது மறைந்தும் வரும். ஸோ அதான் வந்திருக்கு பாருங்கள், ஐ. திருக்குறளை, திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். இது வந்து செய்வினை தொடர். இதுவே செயப்பாட்டு வினை தொடராக இதை மாற்றினா எப்படி வரும்னா, திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. நம்ம பின்னாடி பார்ப்போம். இதே கொஷின் தான் பின்னாடி பார்ப்போம். பாவை முதல் பரிசை பெற்றாள். பாவை முதல் பரிசை, அதில் ஐ வந்திருக்கு, முதல் பரிசை பெற்றாள். ஸோ செய்வினை தொடர். இதுவே செயப்பாட்டு வினை தொடரில் முதல் பரிசு பாவையால் பெறப்பட்டது. ராஜராஜன்
தஞ்சை பெரிய கோவிலை கட்டினான். ஐ வந்திருக்கு பாருங்கள் வெளிப்பட்டு. ராஜராஜன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டினான். இதுவே செயற்பாட்டு வினைத்தொடரில் தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜனால் கட்டப்பட்டது. படு, பட்டது, பெரு, பெற்றது, மூன்றாம் வேற்றுமை உருவான ஆள் வந்து வரும். ஸோ அது நம்ம செயற்பாட்டு வினைத்தொடரில் நான் டெஃபினேஷன் வந்து கொடுத்துட்றேன். மக்கள் மழைநீரை சேமித்தனர். மழை நீரை ஐ வந்திருக்கு. இதுவே செயற்பாட்டு வினைத்தொடரில் மழைநீர் மக்களால் சேமிக்கப்பட்டது. மூவர் தேவாரத்தை இயற்றினர். தேவாரத்தை ஐ வந்திருக்கு பாருங்கள். இதுவே செயற்பாட்டு வினைத்தொடரில் தேவாரம் மூவரால் இயற்றப்பட்டது. கரிகாலன் கல்லணையை கட்டினான். ஐ வந்திருக்கு பாருங்கள். கரிகாலன் கல்லணையை கட்டினான். செயற்பாட்டு வினைத்தொடரில் கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது. ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணியை இயற்றினார். இங்கே வந்திருக்கு பாருங்கள் ஐ. ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணியை இயற்றினார். இதுவே செயற்பாட்டு வினைத்தொடரில் கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டாரால் இயற்றப்பட்டது. ஔவையார் மூவேந்தர்களை புகழ்ந்து பாடினார். ஔவையார் மூவேந்தர்களை புகழ்ந்து பாடினார். இது வந்து செய்வினை தொடர். இப்போ செயற்பாட்டு வினைத்தொடர்னா மூவேந்தர்கள் ஔவையாரால் புகழ்ந்து பாடப்பட்டனர். ஆசிரியர் பாடத்தை கற்பிக்கிறார். ஆசிரியர் பாடத்தை கற்பிக்கிறார். இதுவே செயற்பாட்டு வினைத்தொடரில் பாடம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது, நன்றாக கற்பிக்கப்பட்டது. வஉசி தொல்காப்பியத்தை பதிப்பித்தார். வஉசி தொல்காப்பியத்தை பதிப்பித்தார். தொல்காப்பியம் வஉசியால் பதிப்பிக்கப்பட்டது. இது செயற்பாட்டு வினைத்தொடர். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா சொன்னது தான் அது வந்து செயற்பாட்டு, அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. செய்யப்பட்டுன்னு வந்துருச்சு. செயற்பாட்டு வினைத்தொடர். நம்ம வந்து அதே தான் நம்ம இப்போ இதில் வந்து பார்க்க போகிறோம். செயற்பாட்டு வினைத்தொடருக்கான விளக்கம் நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். செய்யப்படு பொருள் வினை சொல்லை கொண்டு முடியும் தொடர் தான் செயற்பாட்டு வினைத்தொடர். செய்யப்படு பொருள் வினை சொல்லை கொண்டு முடிவது செயற்பாட்டு வினைத்தொடர். இப்போ செயற்பாட்டு வினைத்தொடரில் எழுவாயோடு ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவும். நல்லா கேட்டுக்கோங்க. செயற்பாட்டு வினைத்தொடரில் எழுவாயோடு ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனிலையோடு படு, பட்டது, பெரு, பெற்றது எனும் துணை வினைகளும் சேர்ந்து வரும். இதுதான் டெஃபினேஷன். இது தெரிஞ்சால் போதும், இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். திருக்குறள் திருவள்ளுவரால் மூன்றாம் வேற்றுமை உருபு ஆள் வந்திருக்கு பாருங்கள். இயற்றப்பட்டது. படு, பட்டது, பெரு, பெற்றது ஏதாவது ஒன்று வரும் பயனிலையில். எழுவாயோடு ஆள் எனும் மூன்றாம் வேற்றுமை உருபு வரும். அதுதான் ஆள். திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. முதல் பரிசு பாவையால் பெறப்பட்டது. பாவையால் பெறப்பட்டது. தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜனால் கட்டப்பட்டது. மழைநீர் மக்களால் சேமிக்கப்பட்டது. தேவாரம் மூவரால் இயற்றப்பட்டது. கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது. கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டாரால் இயற்றப்பட்டது. அவ்வளோதான், ஈஸி. கான்செப்ட் புரிஞ்சிட்டா முடிஞ்சது, ஈஸி தான். மூவேந்தர்கள் ஔவையாரால் புகழ்ந்து பாடப்பட்டனர். பட்டனர்னு வந்திருக்குங்க. படு, பட்டது, பெரு, பெற்றது. பாடம் ஆசிரியரால் நன்றாக கற்பிக்கப்பட்டது. தொல்காப்பியம் வஉசியால் பதிப்பிக்கப்பட்டது. ஸோ அவ்வளோதான். செய்வினை செயற்பாட்டு வினை தொடர் முடிஞ்சுது. ஸோ நம்ம அடுத்து தன்வினை பிறவினையெல்லாம் பார்ப்போம். எல்லா எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான் இதெல்லாமே மேக்ஸிமம். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இளமை பெயர்கள் ஒளி மரபு இதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நியூ சிலபஸில் அழகு 3ல் வந்து இந்த டாபிக் வந்து கவர் ஆகுது. நம்ம ஒவ்வொரு வீடியோ போட்டாலுமே ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுவோம். ப்ளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். அல்லது தனியாக ப்ளேலிஸ்ட்டு நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டு வந்து இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. வீடியோ அப்லோட் ஆக ஆக ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிகிட்டே இருப்போம்.
ஸோ கொஷின்ஸ் வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய உழைப்பு இருக்குது. தொடர்ந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த லைக் தான் எனக்கான மோட்டிவேஷன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழில் கட்டாயம் 100க்கு 100 வந்து அடிச்சிடலாம். சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணிடுவேன். ஒவ்வொரு டாப்பிக்காக ஃபஸ்ட்டு வீடியோ கொடுத்துட்டே வர வர சிலபஸ் கம்மியாகிட்டே இருக்கும். கிடைக்காத டாபிக் கூட தேடி எடுத்து கண்டிப்பாக வீடியோ வந்து கொடுத்துருவேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன வீடியோ வரப்போகுது அப்படின்ற அப்டேட் உங்களுக்கு வேணும்னா கீழே டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ போட போகிறன்றது சொல்லிகிட்டே இருப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இளமை பெயர்கள். புலி, புலி பரல், புலி பரல். சிங்கம், குருளை, சிங்கம் குருளை. யானை கன்று, யானை கன்று. பசு கன்று, பசு கன்று. கரடி குட்டி, கரடி குட்டி. எருமை கன்று, எருமை கன்று. மான் கன்று, மான் கன்று. குதிரை குட்டி, குதிரை குட்டி. கழுதை குட்டி, கழுதை குட்டி. ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டி. பன்றிக்குட்டி, பன்றி குட்டி. பாம்பு குட்டி, பாம்பு குட்டி. நாய்க்குட்டி, நாய்க்குட்டி. பூனைக்குட்டி, பூனைக்குட்டி. குரங்கு குட்டி, குரங்கு குட்டி. அணிற்பிள்ளை, அணிற்பிள்ளை. கீரி பிள்ளை, கீரி பிள்ளை. கிளிக்குஞ்சி, கிளிக்குஞ்சி. கோழிக்குஞ்சி, கோழிக்குஞ்சி. குருவிக்குஞ்சி. எலிக்குஞ்சி, எலி குஞ்சி. ஸோ இதோட இளமை பெயர்கள் வந்து முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒளி மரபு. புலி, புலி உருமும், புலி உருமும். சிங்கம் முழங்கும், சிங்கம் முழங்கும். யானை பிளிரும், யானை பிளிரும். யானை பிளிரும். பசு கதரும், பசு கதரும். கரடி கத்தும், கரடி கத்தும். ஆந்தை அலறும், ஆந்தை அலறும். காகம் கரையும், காகம் கரையும். கோழி கொக்கரிக்கும், கோழி கொக்கரிக்கும். சேவல் கூவும், சேவல் கூவும். புறா குணுகும், புறா குணுகும். குயில் கூவும், குயில் கூவும். மயில் அகவும், மயில் அகவும். கிளி பேசும், கிளி பேசும். கூகை குளரும், கூகை குளரும். ஸோ இதோட இளமை பெயர்கள் ஒளி மரபு வந்து முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வினை மரபு, தொகை மரபு, அது வந்து ஒரு டாப்பிக்காக வீடியோ வந்து போட்டுக்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வினை மரபு, தொகை மரபு அதான் வந்து பார்க்க போகிறோம். தமிழ் நியூ சிலபஸில். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா அழகு 3ல் வந்து கவர் ஆகுது. நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிடுவோம். ஏன்னா நிறைய புது ஸ்டூடெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. என்ன வீடியோ போட்டிருக்கோன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஜஸ்ட்டு பிளேலிஸ்ட் போய் பாருங்கள். நியூ சிலபஸுக்கு பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் அதில் ஆட் பண்ணிடுவோம். இப்போ மொத்தம் தமிழுக்கு வந்து 7 யூனிட்டு, 7 அழகு. நம்ம வீடியோ போட போட ஒவ்வொரு யூனிட்லேயும் வீடியோஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து என்ன வீடியோ போடுறோம் அப்படின்றத சொல்லிகிட்டே இருப்போம்.
தமிழை அடித்து துவைக்க போகிறோம். 100க்கு 100 கண்டிப்பாக வந்து எடுத்துடலாம். தமிழ் ரொம்ப ஈஸி தான், ஏன்னா சிலபஸ் ரொம்ப கம்மியானதுனால. ஸோ தேவையான எல்லா கண்டென்ட்டும் நம்ம வீடியோ வந்து கொடுத்துருவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் போதும், மீதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வினை மரபு டாபிக் எல்லாம் சின்ன சின்ன டாபிக் தான், ஆனால் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஏன்னா சின்ன டாப்பிக்கு கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. நல்லா கிளியராக படிச்சிங்கன்னா 100 அடிச்சிடலாம். நீங்கள் இப்போ 100க்கு 90 எடுக்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது, 100க்கு 100 அடிக்கணும். அப்போ தான் போட்டியில் நிற்க முடியும். ஸோ முதல் பாருங்கள், சோறு. சோறு வந்து உண். வினை மரபு சோறு உண். முறுக்கு தின். முறுக்கு தின். சுவர் எழுப்பு. சுவர் எழுப்பு. தண்ணீர் குடி. இப்போ தண்ணீர் பருகு அப்படின்னு வராது, தண்ணீர் குடி. பால் தான் வந்து பருகு. பால் பருகு. கூடை முடை. கூடை முடை. பூ கொய். பூ பறி அப்படின்னு வராது, பூ கொய். இலை பறி. இலை பறி. பானை வனை. பானை செய்தல் அப்படின்னு வராது, பானை செய்ன்னு வராது, பானை வனைதல். அப்போ பானை வனை. ஸோ நெக்ஸ்ட்டு தொகை மரபு. அதே மாதிரி இதில் இருக்கிறது இல்லாமல் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் பின் பண்ணி விட்டுறேன். நம்ம அதெல்லாம் நிறைய சேர்ந்ததுன்னா, இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் நான் சேர்த்து நான் தனியாக வந்து ஒரு வீடியோ கொடுத்துருவேன். ஸோ அதனால் மிஸ் ஆகிறத பற்றி கவலை வேண்டாம். இப்போதைக்கு இருக்கிறத பார்ப்போம், இல்லாததெல்லாம் எடுத்து கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கொடுத்துட்டே வருவோம். ஸோ தொகை மரபு பாருங்கள். மக்கள் கூட்டம். மக்கள் வந்து கூட்டம். ஆ நிறை. ஆ நிறை. ஆட்டு மந்தை. ஆட்டு மந்தை. சாவி கொத்து. சாவி கொத்து. யானை கூட்டம். யானை கூட்டம். வைக்கோல் போர். வைக்கோல் போர். எறும்பு சாறை. எறும்பு சாறை. கற்குவியல். கற்குவியல். திராட்சை குலை. திராட்சை குலை. புல்கற்றை. புல்கற்றை. நெல் குவியல். நெல் வந்து குவியல். முகில் கூட்டம். முகில் கூட்டம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிஞ்சுது. வினை மரபு தொகை மரபு முடிஞ்சது. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தன் வினைத்தொடர் பிற வினைத்தொடரை வந்து பார்க்க போகிறோம். நியூ சிலபஸ் படி அலகு 3ல் வந்து கவர் ஆகுது தன் வினைத்தொடர் பிற வினைத்தொடர். ஸோ மொத்தமாக ஒரு 20 கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். நியூ சிலபஸ் படி தமிழுக்கு மொத்தம் 7 யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வீடியோ போட போட நம்ம ப்ளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். நீங்கள் ப்ளேலிஸ்ட் போய் பாருங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நிறைய வீடியோ அப்லோடு பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க பார்க்கலன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் ப்ளேலிஸ்ட்டு போனீங்கன்னா நீங்கள் அழகாக வீடியோ பார்த்துட்டு இந்தந்த வீடியோ பார்த்துட்டோம் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா கண்டென்ட் வந்து ரொம்ப சின்ன சின்ன டாபிக் தான். அதே மாதிரி நம்ம ஒரு வீடியோ கொடுக்குறோம்னா அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொஷின் வந்துச்சுன்னா அது பார்ட் 2ஆக கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். இது எண்டு கிடையாது. இப்போ தன்வினைத்தொடர் பிறவினைத்தொடர்னா 20 கொஷின் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அதை எடுத்து பார்ட் 2ஆக கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி பழைய தமிழ் புத்தகம் 6லேருந்து 10th வரைக்கும் இருக்கட்டும் அல்லது 11th 12th இருக்கட்டும், சிலபஸுக்கு தேவையானது கட்டாயம் எடுத்து கொடுத்துருவோம். அது ஓல்டு புக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். இலக்கணம் ஃபுல்லாக நடத்த போகிறோம். ஓல்டு புக்கு இலக்கணம் இயல் வைஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அது இல்லாமல் சிலபஸ் வைஸ் வந்து கொடுப்போம். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் எனக்கான மோட்டிவேஷன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். தன்வினைத்தொடர், அதாவது ஒரு செயலை தானே செய்து கொள்வது, தனக்காக செய்து கொள்வது தன்வினை. பிறவினைனா தான் செய்வது தான், தான் பிறருக்காக செய்வது.
அது ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு பேசிக் தான், ஆனால் நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ முதல் பாருங்கள், யாழினி திருக்குறள் கற்றாள், அதாவது தனக்காக யாழினி திருக்குறள் கற்றாள். இதே பிறவினை தொடர்னா யாழினி திருக்குறள் கற்பித்தாள், இன்னொருவருக்கு சொல்லிக் கொடுக்கறது. கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி தான், அது எந்த கொஷின் கேட்டாலும் சரி, இதுதான் கிடையாது. இது எல்லாமே டிஎன்பிசியில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே. இப்போ யாழினி திருக்குறள் கற்றாள் என்பது தனக்காக செய்து கொண்ட ஒரு செயல். இதே யாழினி திருக்குறள் கற்பித்தாள் என்பது தான் பிறருக்காக செய்த ஒரு செயல், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு, பாத்திமா தமிழ் கற்றாள், தன் வினை தொடர் எது? பாத்திமா தமிழ் கற்பித்தாள், அது பிறவினை தொடர், அவ்வளோதான். எழிலரசி சிலப்பதிகாரம் கற்றாள், இது வந்து தன்வினை தொடர். எழிலரசி சிலப்பதிகாரம் கற்றாள். எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள், அது பிறவினை தொடர். அப்புதியடிகள் நான்மறை கற்றார், இது தன்வினை தொடர். அப்புதியடிகள் நான்மறை கற்பித்தார், அது வந்து பிறவினை தொடர். அப்துல் நேற்று வந்தான், இந்த கொஷின் எல்லாம் டிஎன்பிசியில் கேட்ட கொஷின்ஸுங்க, நம்மளாம் எதுவும் செட் பண்ணிடல. அப்துல் நேற்று வந்தான் வந்து தன் வினை தொடர். அப்துல் நேற்று வரவழைத்தான், நல்லா கேட்டுக்கோங்க, வரவழைத்தான், அது வந்து பிறவினை தொடர். இளங்கோ படம் வரைந்தான், தன்வினை தொடர். இளங்கோ படம் வரைவித்தான், இளங்கோ படம் வரைவித்தான், அது வந்து பிறவினை தொடர். மலர்விழி பாடம் படித்தாள், இது வந்து தன்வினை தொடர். பிறவினை தொடர் வந்து மலர்விழி பாடம் படிப்பித்தாள், பிறருக்காக. ஓவியா திருக்குறள் பயின்றாள், தன்வினை தொடர் இது. ஓவியா திருக்குறள் பயிற்றுவித்தாள், அது பிறவினை தொடர். மாறன் மாட்டை ஓட்டினான், தன்வினை தொடர். மாறன் மாட்டை ஓட்டுவித்தான், பிறவினை தொடர். தாய் குழந்தைக்கு உணவு ஊட்டினாள், தாய் குழந்தைக்கு உணவு ஊட்டுவித்தாள், அது பிறவினை தொடர். ஸோ அவ்வளோதான், தன்வினை தொடர் வந்து முடிஞ்சுது. நம்ம இப்போ சொன்னது தான் பிறவினை தொடர் வந்து பார்க்கலாம். பிறவினை தொடர், யாழினி திருக்குறள் கற்பித்தாள், யாழினி திருக்குறள் கற்பித்தாள். பாத்திமா தமிழ் கற்பித்தாள், பிறருக்காக செய்வது, தான் பிறருக்காக செய்யக்கூடிய செயல், அதான் பிறவினை. எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள், எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். அப்புதியடிகள் நான்மறை கற்பித்தார், அப்புதியடிகள் நான்மறை கற்பித்தார். இல்லை சின்ன சின்ன டாபிக் தான், ஆனால் இம்பார்ட்டன்ட், கேர்லெஸ் மிஸ்டேக் வராமல் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அப்துல் நேற்று வரவழைத்தான், பிறவினை தொடர். அப்துல் நேற்று வரவழைத்தான். இளங்கோ படம் வரைவித்தான், இளங்கோ படம் வரைவித்தான். மலர்விழி பாடம் படிப்பித்தாள், மலர்விழி பாடம் படிப்பித்தாள். ஓவியா திருக்குறள் பயிற்றுவித்தாள், ஓவியா திருக்குறள் பயிற்றுவித்தாள். மாறன் மாட்டை ஓட்டுவித்தான், மாறன் மாட்டை ஓட்டுவித்தான். தாய் குழந்தைக்கு உணவு ஊட்டுவித்தாள், தாய் குழந்தைக்கு உணவு ஊட்டுவித்தாள். ஸோ அவ்வளோதான், ஈஸி கான்செப்ட் தான். தன்வினை தொடர் பிறவினை தொடர் வந்து முடிஞ்சுது. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.